கடனை பெற்றிருக்கிற தாய்மார்கள் குறிப்பாக 5 இவ்வளவு கஷ்டத்திலும் இந்த நிலையிலும் கட்டி கட்டி கொண்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் இருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர். இன்றைக்கு 24 மணி நேரம் தன்னை உழைத்துக் கொண்டு தன்னை உடலை வருத்திக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உத்தமர் ஆட்சியைத்தான் நல்லாட்சி என்று நாம் சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு மனு கொடுத்துறாங்க, 7,000 ரூபாய் கொடுக்கணும், அது நியாயமா? கூட்டுப்பட்டாக தனியாக பட்டா பிரிச்சு தரணும் அப்படின்ற மனு இருக்கிறது. அது அன்னில் ஊராட்சி மன்றத்தில் கொடுத்த மனுவில் எங்களுக்கு ஊராட்சி மன்றத்திற்குரிய ஒரு கட்டடம் தேவை என்ற மனுவும், பல தெருக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்கள் தெருவு, இப்படி ஆதிவாட குடியிருப்பு போன்ற சில தெருக்களுக்கு இன்னும் சிமெண்ட் சாலை அமைக்காமலே இருக்கிறது, ஆனால் அதில் சிமெண்ட் சாலை அமைக்கணும் அப்படின்ற மனு. அது இல்லாமல் ட்ரைனேஜ் டிச்சு கட்டுறதுக்கு அது கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராம பகுதியில் வந்து ட்ரைனேஜ் கட்டுறது பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நடைமுறை சொல்கிறேன். சிமெண்ட் ரோடு கட்டுறது நியாயம், போடலாம். இப்போ வந்து அதாவது வந்து தண்ணி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அது ஏற்பாடு பண்ணலாம். ஊராட்சி மன்றத்துக்கு தனியாக ஒரு கட்டடம் கட்டலாம். இது அன்னில் பல பேருக்கு வந்து வீடு வந்து அரசு சார்பாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இவங்களெல்லாம் பண்ணலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரைனேஜ் கட்டுற விஷயம் எப்படி இருக்குது கிராமத்தில் கேட்டிங்கன்னா, அது நகரத்துக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கழிப்பிடம் இருக்கும், நகரத்தில் முன்னாடி கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ திருவண்ணாமலை பாதாள சாக்கடை திட்டனே ஒன்று இருக்குது. அங்கே கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அழகாலாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மாதம் உடனே எல்லாம் பெருக்கி பூரா சாணி தெளிச்சு மொத்தத்தை பெருக்கி அதில் தான் தள்ளி விடுறது. எல்லோரும் நம்மளால் பூரா துந்துடும், போகிறதே கிடையாது. தண்ணியும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. அங்கே தண்ணி வர்ற அளவுக்கு வருத்தம் கிடையாது, தண்ணி வர்ற அளவுக்கு வருத்தம் கிடையாது அதில். ஆனால் அதை தவிர்த்துட்டு மீதி பணுக்களை எல்லாம் பரிசீலனை செய்து ஒன்றன் ஒன்றாக அவைகள் வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய துறை அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த மனுக்கள்லாம் எல்லா துறைக்கும் நாங்கள் பிரித்து கொடுத்துருக்குறோம். அவைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நானும் கூட இருந்து அதை கொண்டு வருவதற்கு வேண்டிய அத்தனை முயற்சியும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று இந்த அளவிலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.